பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசப்பன் நம்ம கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிறாரு. இனிமேல் நம்மளை நடத்துவார். கவலைப்படாதீங்க, சரியா? இன்றைக்கி ஒரு தெய்வ வார்த்தையை வாசித்து தியானிக்க போகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன் என்றான். எஜமான் ஒரு அத்தி மரத்தை பார்த்து அதில் கனியை தேடுகிறார். அதில் கனி இல்லை. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு, இதை வெட்டி இதை இடத்தை அடைச்சி கொண்டு இருக்கு, இதனால் எந்த பிரயோஜனம் இல்லை, இது கனி கொடுக்கல, இதனால் எந்த பிரயோஜனம் இல்லை, இதை வெட்டி நீ குப்பையில் போட்டிருப்பா, எரிச்சு போட்டிருப்பான்னு சொன்ன உடனே அந்த வேலைக்காரன் சொல்கிறான், இது இருக்கட்டும்ப்பா, நான் இதை கொத்தி இதுக்கு எரு போடுறேன், நிச்சயமாக அடுத்த வருஷம் இது கனி கொடுக்கும். இந்த வேலைக்காரன் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட உருவாக்கின நோக்கத்தை மறந்து கனி கொடுக்க வேண்டிய நாம இன்னைக்கு கனி இழந்து போய், கலை இழந்து போய், ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை அது வெறும் வாழ்க்கை. அந்த கனி கொடுக்காத ஒரு மனிதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இயேசு சொல்றாரு, ஐயா கொஞ்சம் இருக்கட்டும் ஐயா, நான் இது கொத்தி எரு போடுகிறேன், இதுக்கு நான் உரம் போடுகிறேன், தண்ணீர் ஊற்றுகிறேன், நிச்சயமாக இது கனி கொடுக்கும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது எது தெரியுமா? ஆண்டவருக்காய் கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்காய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம ஆண்டவரிடத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, அந்த திராட்சை கொடியாகி அவர்களை நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேகருக்கு அன்பை கொடுக்கிறவர்களாய், அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கிறவர்களாய், அநேகருக்கு பரிசுத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், அநேகருக்கு இயேசுவுடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் பிரதிபலிக்கிறவர்களாய் ஒரு நல்ல கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்படிப்பட்ட கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு நீடித்து கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் இடம் கொடுக்கப்பட்ட இந்த ஆயுசு நாட்கள், இந்த வாழ்க்கை எதற்கு தெரியுமா? ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற நோக்கம் எதற்கு தெரியுமா? கர்த்தருக்காய் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் நம்மிடத்தில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கனி எழுந்து போன ஒரு வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவர்களாய் நாம் இருப்பதை காட்டிலும் கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையா, ஆறுதல் இல்லாமல் கண்ணீரோடு தவிக்கிற மனிதர்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையா, தேவ வசனத்தையும் வாக்கு தத்தங்களையும் தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தையும் மற்றவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்குத்தான் இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ உங்களை அர்ப்பணிப்பீங்களா? தேவ கர்த்தத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பும் இரக்கமும் நல்ல தெய்வமே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை வீணாக்காதபடி கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும். அப்படியே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.